அதற்கு நரேந்திர மோடி அவர்களை பாரத பிரதமர் ஆக்கிட வேண்டும். வடசென்னை நாடாளுமன்ற வேட்பாளராக போட்டியிடக்கூடிய தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய வேட்பாளர், தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய வேட்பாளர், உங்கள் வீட்டு பிள்ளை எம் சவுந்தரபாண்டியன் அவர்கள் இதோ வந்து கொண்டிருக்கிறார். பெரியோர்களே, தாய்மார்களே, ஊழலற்ற ஆட்சியை கொடுக்கிற இந்திய நாடு வல்லரசு நாடாகிற உலக அரங்கிலே இந்தியன் தலை நிமிர்ந்து நீங்கிற உலக அரங்கிலே இந்தியன் தலை நிமிர்ந்து நீங்கிற மேலான வாக்குகளில் ஒரு சுற்றிடத்திலே கேட்டு உங்கள் வீட்டு பிள்ளையும் சவுந்தரபாண்டியன் அவர்கள் உங்கள் இல்லங்களை தேடி உள்ளங்களை நாடி அப்துல் காதர் அவர்களுக்கும் அப்துல் காதர் அவர்களுடைய மகள் ஆயிஷா பேகம் அவர்கள் நமது வேட்பாளர் அவர்களுக்கு பொன்னாடை போற்றி கௌரவிக்கிறார். மலர் மாலை அணிவித்து சிறப்பான வரவேற்பு கொடுத்த இந்த வட்ட கழகத்தினுடைய செயலாளர் உங்கள் இல்லங்களை தேடி உள்ளங்களை நாடி நமது வேட்பாளர் அவர்களுக்கு மலர் தூவி வரவேற்பு கொடுத்த இந்த பகுதி தோழர்களுக்கும் தொண்டர்களுக்கும் நமது வேட்பாளர் அவர்களின் சார்பாக இந்த பகுதி தோழர்களின் தொண்டர்களின் குடும்பத்திற்கும் நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். வடசென்னையில பாருங்க, ரோட்ல பார்த்தா இதே மாதிரி தான் பள்ளம் கட்டிட்டு அதெல்லாம் காவா ஓடும். ஆனா தென்சென்னையில போய் பார்த்தீங்கன்னா சைட்ல ஒரு காவா போட்டு ஒழுக்கமான முறையில இருக்கும். இதெல்லாம் வடசென்னையோட அங்கீகாரம், இதெல்லாம் அடையாளங்கள், இதெல்லாம் தண்ணி தேங்கிறது. உங்க ஊர்ல மழை பெய்ய தண்ணி நிற்கிறாங்க, இதெல்லாம் வடசென்னையோட அவலங்கள். இதெல்லாம் தென்சென்னை மத்திய சென்னை எங்கேயுமே இருக்காது. அதே ரோட்ல பார்த்தா அங்கங்க குப்பை கூலம் இருக்கும். அதே மாதிரி குடி தண்ணீர் சரியா வராது. இந்த மாதிரி டேங்க வச்சுட்டு போயிருவாங்க. இதுல பணத்தை வேணா ஓட்டிக்கலாம், வேற எதுக்கு இந்த உதவாது. ஆனா முறையான முறையில் குழால தண்ணி அவங்க கொடுக்கணும். ஆனா இதே தென்சென்னையில மத்திய சென்னை எங்கேயா இந்த மாதிரி நிலை இருக்கான்னு பார்த்தா நிச்சயமா எங்கேயுமே இருக்காது. அருமை அண்ணன் KR சுரேந்தர் அவர்களுக்கு நமது வேட்பாளர் அவர்களின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். நாட்டை கொள்ளையடித்த கொள்ளை கூட்டத்தை விரட்டி அடிக்கிற ஊழலற்ற இந்தியா உருவாகிட அதற்கு நரேந்திர மோடி அவர்களை பாரத பிரதமர் ஆக்கி